ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். கம்போடியாவில் உள்ள ராஜ பரம்பரையினர் வசிக்கக்கூடிய இந்த அரண்மனையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கம்போடியாவை வளமையாக்கக்கூடிய இந்த மிக்காங் ரிவர் இது பார்த்திங்கன்னா திபெத், சீனா, பர்மா, வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா அப்படின்னு பல ஊர்களுக்கு இந்த ஆறு பயணம் செய்யுது. இந்த ஆற்றின் மேலேயே பார்த்திங்கன்னா கரைகளில் நிறைய பேர் இதை மாதிரி மக்கள் வாழறாங்க. நல்ல உயரமான ஒரு குடியிருப்புகளை அமர்த்தி. கம்போடியாவோட பழைய பெயர் பார்த்தீங்கன்னா கம்பூச்சியா. பண்டைய இந்து நாகரீகம், நம்ம மன்னர்கள் இங்கே வந்து கோவில்கள் கட்டினது, செழிப்பாக இருந்தது. அந்த நாகரீகம் ஒரு அழகான பொற்காலம்னு இங்கே இருக்க மக்களே சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பிரெஞ்சு காலனித்துவம். அவங்க வந்து இங்கே சில மாற்றங்கள் கொண்டு வர்றது, இவங்க கிட்ட இருக்க வரி வசூல் பண்ணுறது, இது ஒரு காலகட்டம். அப்படியே மாறிட்டு வந்து கெமர் ரூச் ஆட்சி, இதுதாங்க கொடுமையான ஆட்சி. உள்நாட்டிலேயே ஒரு ஹிட்லர் ஆட்சி நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த கொடுமையை இங்கிருந்த மக்கள் அனுபவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மன்னராட்சியின் கீழே வந்த சுதந்திரமான ஒரு கம்போடியாவை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த அரண்மனை இதற்கு பின்னாடியும் பல கதைகள் இருக்குது. இங்கே இருக்க இந்த மன்னர்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்க வியட்நாம், இவங்க போர் வரும்போது அயல் நாட்டினர் உதவியை நாடுறது. தாய்லாந்து அவங்க படையெடுப்பும் பொழுதும் அயல் நாட்டினர் உதவியை நாடுறது. இதை மாதிரி ஒரு போர்க்களமாகவே இந்த கம்போடியா இருந்திருக்கு. The Buddha born and died under this tree, but the Buddha not be born here. He born in Nepal in Lumpinee Park, and where the Buddha meditation in India, meditation and God Nirvana. Yeah. And this tree, the flower can bloom every morning, and when they drop tomorrow morning, it's open. The fruit cannot eat, and the flower. You see the medicine for the Cambodian lady. She have pregnant. They use the dry flower, boiling of water, drink every day. It means very easy when she give a birth of her kid. Okay. Yeah, but now to the young generation, they go to the doctor. Yeah. புத்தர் வந்து தியானம் செய்யக்கூடிய ஒரு மனமாக கருதுறாங்க. இது வந்து பெண்கள் டீ போட்டு குடிக்கிறது நல்லதுன்றாங்க, ஆனால் யாரும் பின்பற்றுவது இல்லை அப்படின்னு அந்த பாட்டி கொஞ்சம் வருத்தமாகவே சொல்கிறாங்க. லும்பினி வனம், அதில் அந்த நாகலிங்க மரத்துக்கிழ புத்தர் பிறந்தார். ஆனால் எங்கெல்லாம் அந்த மரம் காணப்படுதோ அங்கெல்லாம் புத்தர் பிறந்த இடமா இவங்க புனிதமாக கருதுறாங்க. Mekong is a long river floating up from Tibet throughout China, Burma, Thai, Laos, Cambodia, to Vietnam, and continue to South China Sea. But Mekong in Cambodia, the water can bring up and down. At the beginning of the rainy season, the lower Mekong flows back to Great Lake. At the dry season, Great Lake flows to lower Mekong to Vietnam. You know, Great Lake is a big lake in Cambodia and much of freshwater fish. When you come to Cambodia, you can eat amok. Amok like curry. There are two meat, fish amok and chicken amok. But for me, I like fish amok. Yeah. And inside the palace compound, it divided three places to the palace, Silver Pagoda, and the elephant stable. Why he had the elephant stable? Former to the Cambodian king, when he go outside, not yet to use a modern car, he ride on horse, on elephant, carrying or boat or so. Yeah. Now you are lucky. Before this palace not open to the public. This is the home for the king and royal family living, and today the place for the king live and for the tourists come. But when the king come here, it's closed. When the king went home, the visitor can come. We are lucky. Yeah, you are lucky. Yeah, because all people are lucky. Family, they are. ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதால இப்போதைக்கு இந்த பேலஸ் திறந்துருக்காங்க. அவர் இங்கே இருக்கார் அரண்மனையில் இருந்தும்பொழுது இந்த பேலஸ் திறக்க மாட்டாங்களாம் மக்களுக்காக. இப்போ நம்ம வர நேரத்துக்கு திறந்துருக்கு பார்க்குறோன்னும் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் செய்தவங்க தான். High ranking official, foreign ambassador, they can pass by this gate to see His Majesty the King inside. And I wish to your family in the future when you are coming here again, you should pass by this gate because you are special royal VIP gate. And another gate called funeral gate. When His Majesty the King passed away, his body kept inside this hall for 3 months. Yeah, and then they carried his body, passed by this gate straight to
royal crematorium for funeral. No said about this one because Cambodia is Buddhist, don't kill people. Yeah, and it's a small pavilion. The plan that இதுதான் பார்த்தீங்கன்னா விஐபி கேட். விஐபி ராஜாவை பார்க்க யாருன்னா விஐபிஸ் வந்தாங்கன்னா இந்த வழியாக வருவாங்க. இங்கே பார்க்குறது பார்த்தீங்கன்னா யாருன்னா அரச குடும்பத்தில் இறந்துட்டாங்கன்னா அவங்க இந்த வழியாக தான் வெளியில் கொண்டு போவாங்க. அதனால் இந்த கதவு மூடியே இருக்கணும்னு தான் அரச குடும்பத்தினர் விரும்புவாங்களாம். அப்படியே அரச குடும்பத்தில் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா 100 நாட்கள் அப்படி இல்லைன்னா 3 மாதம் வச்சிருந்து மக்கள் எல்லாம் பார்த்த பிறகு பூஜைகள் சடங்குகள் எல்லாம் செய்த பிறகு தான் அவரை அந்த கேட் வழியாக பார்த்திங்கன்னா ஈம சடங்குகள் செய்வாங்க பௌத்த முறைப்படி. Tell me one second the king name. The king Norodom Shaiha Muni. Norodom Shaiha Muni. Yeah, the king currently nowadays. ஸோ இன்றைக்கி அந்த ராஜாவோட பேரை சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு ராஜாவோட பேரை தப்பாக சொல்லக்கூடாது, அதற்காகத்தான் அவரிடமே உச்சரிக்க சொல்லிவிட்டோம். கம்போடியா அரசியல், கம்போடியா வரலாறு, இதில் 9ஆம் நூற்றாண்டுலேருந்து அந்த 15ஆம் நூற்றாண்டு நல்ல ஒரு பொற்காலம். எல்லா மக்களும் செழிப்பாக இருந்தாங்க. விவசாயம், நீர்ப்பாசனம், கோவில் அப்படின்ட்டு, மருத்துவமனை அப்படின்ட்டு அந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக மக்கள் பார்த்திங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள் இந்த கம்போடிய மக்களுக்கு ஒரு சோதனை காலகட்டமாகவே அமைஞ்சிருந்தது. விரிவாக நம்ம அடுத்தது பார்க்கலாம். From his father in the year 2004. Yeah, and his name Norodom Sihamoni. Yeah, he the son of King Sihanouk. King Norodom Sihanouk. And his father died in the year 2012. Okay. Yeah. And the king became to a present day he became king 21 years. King 21. Yeah, so 21 years when he became king. Okay. And his age this year he is 73 years old. Yeah. முதலாம் ஜெயவர்மன், சூரியவர்மன் இப்படின்னு நம்ம நாட்டு ராஜாக்கள் ஆண்டவரையும் பொற்காலமாக தாங்க இருந்தது. 1863 1953 இதுவரையும் பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்தியா எப்படி பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்ததோ அதே மாதிரி இவங்க ஒரு காலனியாக அந்த பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்திருக்காங்க. 1953ஆம் ஆண்டு இவங்க விடுதலை அடைகிறாங்க. மன்னர் நரோடாம் சிகானுக் அவரோட தலைமையில் பார்த்திங்கன்னா இது ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டு இங்கே ஒரு மன்னராட்சி தான் செயல்முறையில் இருந்திருக்கு. போல் பாட் அப்படின்னு ஒரு அரக்கன் இங்கே வந்த பிறகுதான் இங்கே எல்லா நிலையும் தலைகீழ மாறுது. என்னடா இவங்க இவ்வளோ மோசமாக சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. 2 மில்லியன் மக்களை கொன்று குவிச்சவங்கள அரக்கன் சொல்லாமல் வேற என்னங்க சொல்லுவாங்க. 1975 1979 வரையும் அந்த அரக்கனோட ஆட்சியில் படித்தவங்க கண்ணாடி போட்டவங்க அப்படின்னு யார் இருக்காங்களோ எல்லாரையும் கொன்று புதைக்கிறது தான் வேலை. ஒரு பழமையான பண்டைய காலத்து நாகரிகமாக இருக்கக்கூடிய வியட்நாம் வரணும் அப்படின்றது தான் அவரோட தலையாய கடமைன்னு சொல்லிட்டு நகர்ப்புறத்தில் இருக்க எல்லார்கிட்ட இருக்க சொத்து, நகை, பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு கிராமத்துக்கு அனுப்பி அவங்க விவசாயம் செய்து பழமையான ஒரு விவசாய நாடாக இருக்கணும், இதை தான் அடிப்படையில் வச்சுருந்தாரு. இதற்காக ஒரு இளம் தலைமுறையினரை இவர் ஒரு படை மாதிரி உருவாக்கி இங்கே இருக்க மன்னரை பார்த்திங்கன்னா ஒரு டம்மி பீஸ் ஆக்கிட்டு இவரோட ஆட்சியில் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சினே சொல்லலாம். இதன் மூலமாக இவங்க கம்போடிய இளைஞர்களை வச்சு கம்போடிய மக்களை கொன்று குவிச்சது தான் வரலாற்றை பார்த்திங்கன்னா கொடுமையான ஒரு நிகழ்வாக இன்றளவும் கம்போடியினர் சொல்கிறாங்க. இந்த சோகமான வரலாற்று கதையை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய இந்த அருங்காட்சியகம் அரண்மனைக்குள்ளேயே செயல்படுது. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், அடுத்தது அவர்களோட ஆடைகள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. 1866 அடுத்தது 1870 இந்த காலகட்டத்தில் தான் நரோடாம் அப்படின்ற மன்னர் ஆட்சியின் கீழே இந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கு. டோன்லே சாப் ஆறு, அடுத்தது மெக்காங் ஆறு, இது சங்கமிக்கிற இந்த இடத்துல தான் இந்த அரண்மனையை நம்ம பார்க்குறோம். நல்ல ஒரு செழிப்பான பூமியாக தான் அந்த காலத்திலிருந்தே இருந்திருக்கு. சயாமிய கட்டிடக்கலை அந்த பாணியில் தான் இந்த ஒரு மகால் அமைஞ்சிருக்கு. அரச குடும்பத்தினர் அணியக்கூடிய இந்த ஆடைகள் பதவியேற்பு, முடிசூட்டு விழா, திருமண நிகழ்ச்சி அதை மாதிரி நடக்கும்பொழுது இதை மாதிரி விலை உயர்ந்த ஆடைகள் தான்
மன்னராகட்டும் மகாராணி ஆகட்டும் அணிவாங்க. அதை தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த அரண்மனையை நம்ம சுற்றி பார்த்துட்டே வரோம்னா அரியணை மண்டபம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாருங்க, அரியணை போட்டிருந்தது, அது மரகத புத்தர் கோவில், அதுவும் நம்ம பார்ப்போம். ஸ்தூபிகள் அது நம்ம இன்னும் செல்ல செல்ல வரும். நமக்கு வானுயர்ந்த கோபுரங்கள், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம 4 தலை கொண்ட பிரம்மன், அவரை நம்ம தரிசிக்க முடியும். நில ஒலி மண்டபம், இந்த இடத்துல தான் நடனம், அடுத்தது பாட்டு, இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. ஆனால் இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வண்ண வண்ண ஆடைகள், எந்தெந்த நாளுக்கு மகாராஜா என்னென்ன வண்ணம் அணியணும், அதன் மூலமாக அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எப்படி நம்ம இந்தியாவில் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் கலர் போடணும்னு ஜோசியங்க சொல்கிறாங்களோ, அதே தான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த காலத்தில் பின்பற்றி இருக்காங்க. மோதிரக்கல், ஒரு ராசிக்கு இந்த மோதிரக்கல், அதுவும் ஒரு கலர் சொல்லுவாங்க. இந்தந்த நாளுக்கு இந்த ட்ரெஸ் அப்படின்ட்டு இவங்க மண்டேலேருந்து சண்டே வரையும் கீழே டேஸ் போட்டிருக்கு, அதுக்கேற்ற கலரும் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு ஜோதிடர்கள் பிராமணர்கள் இவங்க கூட இருந்திருக்காங்க, அவங்க அறிவுரைப்படி இந்த மன்னர்கள் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையுமே இருந்திருக்காங்கன்றதுக்கு ஒரு சாட்சியாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அழகழகான இது மாதிரி அப்சர சிலைகள் எங்கே பார்த்தாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவர்கள் நாட்டு அரண்மனை நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி இவர்கள் வச்சுருக்க இந்த பொருட்களாகட்டும், இவங்க இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது எல்லாமே ஒரு அதிசயமான விஷயமாக தான் இருக்குது. இந்திய அரசர்கள் இங்கே வந்திருக்காங்க. இவர்களோட ஆடை அமைப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வெள்ளை நிறத்தில் இதை மாதிரி இருக்குன்னா இது பிராமின் ட்ரெஸ்ஸுன்னு கீழே போட்டிருக்கு. பிராமின் ட்ரெஸ்ஸுன்னு போது வேள்விகள் நடத்துறது, பூஜைகள் நடத்துறது, அந்த காலகட்டங்களில் இதை மாதிரி ஆடைகள் அணியணும் அப்படின்னு இன்றளவும் பின்பற்றுறாங்க. பௌத்த மதம் கிடையாது, இந்து மதத்தோட அந்த கொள்கைகள், அந்த ஃபார்மாலிட்டிஸ் இன்று வரையும் அவங்க பின்பற்றாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக அமைஞ்சிருக்கு. பிரெஞ்சு அரசர்கள், சீன அரசர்கள் அந்த காலத்திலேருந்தே இங்கே கம்போடியாவுக்கு இந்த அரண்மனைக்கு வந்துட்டு போயிருக்காங்க. செராமிக் கப்புகள் அதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, பண்டைய காலத்தில் பயன்படுத்தின கப்புகள். அடுத்தது பார்த்திங்கன்னா பித்தளையிலான ஒரு அழகான பொருட்கள், உணவு வைக்கக்கூடிய பொருட்கள் இந்த இடத்துல இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு ஒரு பொருள் காட்டணும். நம்ம ஊர்லலாம் குத்து விளக்குக்கு மேலே அன்னப்பறவை பார்த்துருப்போம். இங்கே எப்படின்னா ஒரு கருடாழ்வார் இருக்காரு, அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவான் அமர்ந்திருக்காரு சங்கு சக்கரத்தோட. இது ரொம்ப பெரிய அளவில் ஒரு விளக்கு தீபம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கடைசியில் 2 வச்சுருக்காங்க. உள்ளே வரும்போது 2 விளக்கு நம்ம வீட்டுக்கு வாசலில் வைக்கிற மாதிரி இவங்க அதை வச்சுருக்காங்க. அதையும் காட்டுறேன். இதை மாதிரி குட்டி குட்டியான ஒரு பொருட்களும் இந்த இடத்துல பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இதுதாங்க நான் சொன்னது, எல்லா மக்களும் இங்கே உண்டியலில் காசு போட்டுட்டு அந்த விஷ்ணு பகவானை வணங்கிட்டு தான் போகிறாங்க. அதனால தான் அவங்க வணங்குறாங்க, நமக்கு வணங்காமல் இருக்கும். பொருட்காட்சிக்குள்ளே இருக்க சிலைகளை நம்ம ஒரு சிலைகளாக தான் பார்க்குறோம். இன்றளவும் கம்போடியர்கள் எல்லா சிலைகளையும் ஒரு தெய்வமாக தான் வணங்கிட்டு போகிறாங்க. அதை தான் நம்ம இப்போ நின்று பார்த்துட்டு இருந்தோம். இந்த அரியணை மண்டபம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மன்னருக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க, ஒரு தளபதிகள், அரசு அதிகாரிகள்னால் அவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே போவாங்க. தற்போதைய இந்த காலகட்டத்தில் ஒரு நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள், அடுத்தது ஒரு விருந்து கொடுக்கறது, ஒரு மன்னர்கள், வெளிநாட்டு மன்னர்கள் வரும்பொழுது அதற்காகவும் அந்த ஒரு அரண்மனை பயன்படுத்தப்படுது. வாங்க நம்ம ராமாயண கதைகள் பார்க்கலாம். That is the story. இங்க நம்ம ராமாயண கதைகள் பார்க்குறோம். வானர சேனைகளுக்கும் ராவணனோட அந்த படைகளுக்கும் இங்கே போர் பார்த்திங்கன்னா நடைபெறுது. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். போரில் பார்த்திங்கன்னா சுக்ரீவனோட படைகளில் இருக்க அந்த வானரங்கள் ராவணன் படையில் இருக்கவங்க மூக்கெல்லாம் பிடிச்சி கடிக்குது பாருங்க.
அந்த அளவுக்கு டெரராக தான் இவங்கெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க ராவணனோட அந்த வீரர்களை. இதன் காரணமாக தான் சுக்ரீவன் படைகள் நல்லா வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது ராவணன் அவர்களோட தேர். அது மேலே ஏறி 2 வானரங்கள் அவரை தாக்குறாங்க. அப்படியே எதிர்ப்புறம் பார்ப்போம். இங்கே ராமர் அம்பு எய்துறார். அவருக்கு பின்னாடி ராவணனோட வீரர்கள் தாக்கிறதுக்கு வராங்க. இலங்கையில் ஏற்பட்ட ஒரு போரை தான் இங்கே ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ராமாயண கதைகள். அந்த இடத்துல சீதையை தூக்கிட்டு வர்றதுலேருந்து இந்த இடத்துல ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் வரையும் இருக்கு. No digo mundial, la humanidad así, ¿no? Señores, aquí obviamente la parte original. Porque también como ellos pintaron año 1903 hasta 1904, o sea, solamente un año nada más, ¿vale? ¿Sabe cuántos son? 600. இதெல்லாம் ரொம்ப தொன்மையான ஒரு ஓவியம். அதில் வண்ணம் தீட்டி வச்சுருக்காங்க. இன்றளவும் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரமா இதெல்லாம் பாதுகாக்கிறாங்க. அந்த இறுதி வரையுமே பார்த்திங்கன்னா நமக்கு ராமாயண காட்சிகள் இருக்குது. முக்கியமாக பட்டாபிஷேகத்தில் நம்ம டைரெக்டாக போய் முடிச்சுக்கலாம். இங்கே சீதா தேவி பாருங்கள், சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. யார் எந்த சொன்ன பேச்சும் கேட்காம சீதா தேவி சாப்பிடாமல் படுக்கையாயிட்டாங்க அசோகவனத்தில். கூட இருக்கவங்கெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க, அப்பயும் அவங்க சாப்பிடல. ராமர் என்னை எப்படியும் மீட்டுடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடவே இருக்காங்க. போரும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக போனோன்னா அந்த ஃபைனலாக பட்டாபிஷேகம் பார்ப்போம். டூர் கைடு பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டார். நம்ம வெளியில் போகலாம் வாங்க. மீதி கதை நாளை தொடரும் தொடரும் தொடரும். திருமலை நாராயணா கேசவா மாதவா மதுசூதனா புருஷோத்தமா. கம்போடியா அரசு கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ராமாயண காட்சிகளுக்கு இங்கே வண்ணம் தீட்டி ரொம்ப அழகாக இன்னே வரையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இசை நிகழ்ச்சிகள், அடுத்தது நாட்டிய நிகழ்ச்சிகள், இதற்காக இங்கே பள்ளிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கம்போடியா நடனம் எப்படி இருக்கும்னுட்டு என் கூட வந்த கைடை 2 ஸ்டெப் தான் சொல்லி கொடுக்க சொன்னேன். அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அதை இந்த இடத்துல ஆடினது எனக்கு மனசுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த அரண்மனையில் தான் நாட்டிய பள்ளி, இசைப்பள்ளி, அடுத்து இது மாதிரி ஓவிய பள்ளியும் இருந்திருக்கு. 18,82,300 சதுர அடி கொண்ட இந்த அரண்மனையை நம்ம சுற்றி பார்க்க நமக்கு கால் பார்த்திங்கன்னா வலிச்சிரும். ஆனால் ரொம்ப அழகாகவும் நுட்பமாகவும் செய்திருக்காங்க. எங்கள் கூட வந்தவங்க நம்ம மைசூர் அரண்மனையோட இது சுமாராக தான் இருக்குன்னாங்க. அவங்க நாட்டு அரண்மனை அவங்களுக்கு அழகுங்க, அதெல்லாம் நம்ம போயிட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. யானை மண்டபம். ராஜா வெளியில் போகிறாருன்னா யானையில் தான் போவாராம். அதுக்காக இங்கே ஒரு யானை மண்டபம் இருக்குது. நில ஒளி மண்டபம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இங்கே இருக்க புத்தர் கோவிலும் பார்த்தாச்சு. வாட்னம் புத்தர் ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை பார்த்துட்டு அடுத்தபடியாக இங்கே எனக்கு கம்போடியா கைடு சொல்லி கொடுத்த அந்த கம்போடியன் நடனத்தை நீங்கள் கடைசியாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் தாங்க அந்த ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தாங்க. நான் எப்படி ஆனன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நல்லபடியாக சொல்லுங்கள் ப்ளீஸ். பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் பாக் உற்சாகப்படுத்தணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான பிளேஸில் நம்ம சந்திக்கலாம். வாட்னம் புத்தர் ஆலயம், அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய புத்தர் சிலை, விஷ்ணு சிலை இரண்டுமே ஆற்றில் இங்கே அடித்து வரப்பட்டு அந்த சிலை இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு மலை மாதிரி அமைச்சு அப்புறம் கோவில் கட்டியிருக்காங்க. வாட்னம் அப்படின்னா
மலை மேலே இருக்கக்கூடிய பக்கோடா, மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு ஒரு அர்த்தம். எங்கே திரும்பினாலும் இது மாதிரி நாக சிலைகள், அந்த நாக வடிவம் இல்லாமல் எந்த கோவிலுமே கம்போடியாவில் பார்க்க முடியாது. ஏறி போகிற இந்த படிகள் 2 புறமும் துவார பாலகர்கள் நம்ம பார்க்குறோம். கம்போடியாவில் புத்த மதம் பரவி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் விஷ்ணு சிலையும் சேர்ந்தே அமர்ந்திருக்கு. குறிப்பாக பார்க்கும்போது அரண்மனையில் எங்கே திரும்பினாலும் புத்தர் நம்ம நாகலிங்கம் மரத்து கீழே பார்க்குறோம். ஆனால் அரண்மனைக்குள்ளே விஷ்ணு பகவானுக்குரிய சிலைகளும் இருக்குது. கருடாழ்வார் மேலே அமர்ந்திருக்கிற ஒரு விஷ்ணு பகவானையும் நம்ம அருங்காட்சியகத்தில் பார்த்தோம். இங்கே கம்போடியாவில் இந்து மதமும் பௌத்த மதமும் இணைந்தே தான் இருக்குது. அங்கே இருக்க மக்களும் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானையும் வணங்குறாங்க, புத்தரையும் வணங்குறாங்க. வாங்க இந்த கோவிலுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். புத்தர், இங்கே மிதந்து வந்த புத்தர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு கோவிலை நீங்களே பார்த்து ரசிங்க. பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் படுத்தா தான் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும். காலையில் 5 மணிக்கு என்னம்மா அவ்வளோ அவசரன்றீங்களா? சூரிய உதயம் பார்க்க போகிறோம். இந்த சூரிய உதயம் ரொம்பவே விசேஷமானது. அங்கூர் வாட் கோவிலில் இந்த சூரிய உதயம் பார்க்கறதுக்காக தான் வெளிநாட்டு பயணிகள் அதிகப்படி வராங்க. ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய இந்த சூரிய உதயம், முக்கியமாக உலகத்திலேயே முதல் பெரிய ஆலயம், அந்த பெருமைக்குரிய இந்த ஆலயத்தை பார்க்குறது என்னோட வாழ்நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். அதை தான் இப்போ பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த பதிவில் நம்ம இந்த கோவிலை சந்திப்போம். உங்களை நான் எதுவுமே எடுக்க சொல்ல, ஏறினதுலேருந்து உங்களை எதுவுமே எடுக்க சொல்ல. நான் என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. ஒரு ஃபோட்டோ கூட நான் உங்களை எடுக்க சொல்லவே இல்லை. I love Cambodia. Very nice place, very nice people. கம்போடியன் பீப்புள்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல வேறு மாகாணங்களில் இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து இந்த கோவிலை ரொம்பவே ரசிக்கிறாங்க. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஆலயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு எந்தெந்த கோவில் எங்கே இருக்குன்னே தெரியாது.